ஆமா, என் பேரு செல்வராஜி. ஒரு நினைவாக நான் தமிழ்ச்செல்வன் என்ற பெயரை சூட்டிக் கொண்டேன். அந்த நினைவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்னவென்று. என் பெயரை மாற்றி வேணாம். என் பிள்ளைக்கு தமிழ்ச்செல்வன் என்ற பெயர் சூட்டினேன். என் பொண்ணுக்கு தமிழ்ச்செல்வி என்று பெயர் சூட்டினேன். என் பேத்திக்கு தமிழ் ஸ்ரீ என்று பெயர் சூட்டினேன். என்னை பிரிக்க முடியாது என்ற திருவிளையாடல நாகேஸ்வரர் சிவாஜி உரையாடுவார்கள். பிரிக்க முடியாதது என்று எதுவென்று கேட்டால் என்னையும் தமிழ் ஊர் என்று தைரியமாக சொல்லக்கூடியவன். அதனாலதான் நான் இந்த மண்ணிலே சென்னையிலிருந்து முத ஒரு உணவகத்துக்கு நான் தான் நீங்க சென்னையை வழிகாட்டி, இப்ப நான் யாழ்ப்பாணத்துல திறந்து சக்சஸ் பண்ண மாட்டி எங்க வியாபாரி சங்கத்தில 30 லட்சம் உறுப்பினர்கள் கொண்ட எங்க வணிக விக்ரமராஜ் ஐயா தலைமையில வணிகர் சங்கத்துல நாங்க இந்த 30 லட்சம் பேர் யாழ்ப்பாணத்தை வியாபாரிகள் திரும்பி பார்த்து கொண்டிருக்காங்க. என்ன தமிழ்ச்செல்வன் அங்க போயிருக்காருங்க. விரைவில நிறைய தொழிற்சாலைகள் நம்ம தமிழக பகுதியில் யாழ்ப்பாண பகுதியில நிறைவே இருக்கின்றோம். விரைவில் நெல்வேலியிலும் இதே பகுதியிலும் நமது தொழிற்சாலை அமைய இருக்கிறது. கிட்டத்தட்ட இப்ப யாழ்ப்பாணத்துல 120 தொழிலாளிகளுக்கு மேல நம்ம பணியாளர்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதை 1000ஆக்க லட்சமாக மாற்றும் நோக்கத்தோடு தான் இந்த பணியை நான் தொடங்கி இருக்கின்றேன். என்னால் முடிந்தது, எனக்கு வாழ்வழித்த மண்ணுக்கும் ஒழிக்கும் என் கைமாறு அதுதான் என்னால் செய்ய முடியும். என்னை அறிந்தவங்களுக்கு தெரியும். ஐயா அடிக்கடி என்னையே நோக்கி கொண்டிருந்தார். என்னை உங்களுக்கு அறிய வாய்ப்பில்லை. காரணம், அவருக்கு எனக்கு எந்த தொடர்புமே நிச்சயம் கிடையாது. இன்னைக்கு மட்டும்தான் நேர்ல சந்திச்சோம். அந்த அளவுக்கு என் வாழ்க்கையை அவர் உணர்ந்திருக்கிறார். ஏன்னா தெய்வ சக்தி பெற்றவர். தெய்வத்துடைய கண்ணுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா. நான் ஆச்சரியமா பார்த்தேன். என் அன்னதானம் பிரபுவும் போது என்னையே நோக்குறார். ஒவ்வொரு பிள்ளையும் வடிவம் போது அவர் பிள்ளையை நோக்கும் போது என்னை நோக்குறார். அவர் பிள்ளையாகவே என்னையே மறந்து நான் கைத்தட்டி ஆராதனம் செய்து உற்சாகத்தில் இருந்த இந்த வெல்வெட்டு தொழில் உங்களோடு பகிர்ந்து கொண்டதுல எனக்கு ஒரே வருத்தம், ஒரு உதவி இல்லாமல் இந்த விழா பட்டேன். சென்னையில் என் உதவி இல்லாமல் எந்த விழாவும் நடக்காது. கேட்டு கொடுக்க முடியவன். என் வீட்டு வாசல்லே கடை உண்டு. என்னை அறிந்தவங்களுக்கு தெரியும். என்னோட வீடு பெரிய வீடு. வீட்டுக்குள்ளேயே ஹோட்டலு, வெளியே டேபிள் சேர் இருக்கும், செட்டு போட்டு வச்சிருப்பேன். ஏன்னா யாரும் வந்துட்டு பசியோட போகக்கூடாதுன்னு என்னால முடிஞ்சது அதுதான். என் கடைக்குள்ள வாசல்லையே ஹோட்டல் இருக்கும். கீழ்கட்டளையில யார் வந்தாலும் உணவு அருந்திட்டு என்னால் முடிந்த உதவிகளை இல்லைங்காம செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். ஆண்டவன் கொடுத்த வாழ்க்கை, மக்கள் கொடுத்த வாழ்க்கை. நான் செய்யறத பெருமையா சொல்றேன். உங்கள் ஒவ்வொரு இதயத்திலும் இருந்தா கொடுக்கத்தான் அந்த மனசு துடிக்கும். இதுல ஒண்ணு நான் ஒன்றும் தெரியாது கிடையாது. யாருக்கும் இல்லைங்கிற மனசோட நம்ம பழக்கல. எல்லாம் மனிதனால் ஏற்படுத்தி கொண்ட ஒரு கௌரவத்துக்கான ஒரு வேற்றுமையில இப்படிலாம் மனிதனுக்கு போயிடுறாங்க. எல்லாரும் உள்ளத்திலையும் கருணை உண்டு. குருசாமி அவர்களால் ஆசீர்வாதம் பெற்றேன். ஐயாவுடைய ஆசீர்வாதம் கிடைச்சது. உங்க ஆசீர்வாதத்தோட, ஐயாவுடைய ஆசீர்வாதத்தோட என்னுடைய வாழ்த்துக்களை இணைத்து என் அன்பு தொழிலாளர்களை என்னைக்கும் நான் மறக்க மாட்டேன். என் அன்பு தொழிலாளர்களோடு வாழ்த்துக்களோடு உங்களுடன் இருந்து பெரிய மனம் இல்லாமல் உடலை எடுத்து சென்றாலும் உள்ளத்தை உங்களிடமே தந்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்பதை பெரிய தமிழ்ச்செல்வன் என்று சூட்டிக் கொண்டு விடைபெறுகின்றேன். அடுத்த முறை என்னுடைய உதவியோடு ஏதாவது சிறு உதவியோடு என்னை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.